நம்ம ஒய்ஃபு நம்மள நம்பி வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அவங்கள ஒரு இண்டிபெண்டன்ட் வுமன்னா ஆக்கணுன்றது என்னோட இதுவா இருந்துச்சு. ஹாய், நான் நரேஷ் முரளி. ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல பிரெயின் பிரேக்கர்ஸோடது ஒரு ஃபீட் வந்திருந்துச்சு. அந்த ஃபீட்ல அவங்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்சஸ் ஆஃபர் பண்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நல்லா இருக்கே, இதை பத்தி நான் என் ஒய்ஃப் கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஒன்று நடத்துறாங்க, இதுல ஏதாவது ஒன்று நீ கத்துக்கிட்டேன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் அவகிட்ட பேசியிருந்தேன். அப்போ அவளோட இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணும்போது நான் பிரெயின் பிரேக்கர்ஸ் தனியா விசிட் பண்ணி, ஸோ அவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருந்துச்சு. அதுல அபாக்கஸ் அவளுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். அவங்க சொன்ன ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் அவங்க அதுக்கு என்ன எலாபரேட்டா சொல்லி கொடுக்க போன்றதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட் வாஸ் வெரி வாஸ்ட். அந்த ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்க சார்ஜ் பண்ண காஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதுல அவ காமிச்ச இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பத்தி அவங்க எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸோ கோர்ஸ் நல்லா கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் எனக்கு கொடுத்தம்போது ஐ வாஸ் வெரி ப்ரௌட் தட் என் ஒய்ஃபாலேயே பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ என் ஒய்ஃப் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு பிலீஃபே அவளை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வச்சு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஆன்லைனில் அவள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவளோட கேரியர் அவளே பில்ட் பண்ணி அவள் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன்ட்டாக இருப்பான்னு நினச்சி தான் சேர்த்து விட்டேன். இதை சேர்த்து விடுறதுல என்னோட இதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதில் அவள் கற்றுக்கிட்டு அவளாக ஒரு ஏர்ன் பண்ணும்போது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். உங்கள் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ்லாம் கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து.